ஹே கைஸ், iOS 18 வர வேண்டிய மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ஃபியூச்சர்ஸ் வராமல் டிலே ஆகியிருந்துச்சு. பட் ஒரு 7.5 GB சைஸில் ஆப்பிளோட iOS 18.2 இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் நியூ ஃபியூச்சர்ஸ் வருது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜ் பிளே கிரவுண்ட். நம்ம ஃபோட்டோ லைப்ரரியில் இருக்கிற ஃபேஸஸை வச்சோ இல்லை நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சோ நமக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்குறதா இந்த ஃபியூச்சரோட மெயின் வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்ரவுண்ட் தீம், காஸ்டியூம்ஸ், பிளேசஸ் அண்ட் அக்சசரிஸ்னு எல்லாத்தையுமே உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற எல்லா ப்ராம்ப்ட்ஸையும் உங்கள் ஃபோட்டோஸில் ஆட் பண்ணி சூப்பரான ஒரு அனிமேட்டட் இமேஜை இது ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது ஜென்மோஜி ஃபீச்சர். இதை வச்சு டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப் மாதிரி ஆப்ஸில் பர்சனலைஸ்டு எமோஜிஸை சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் கீபோர்டில் எமோஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ரைட் கார்னரில் ஒரு க்ளோவிங் எமோஜி ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற எமோஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எமோஜி ரெடி ஆயிரும். இது அப்படியே உங்கள் மெசேஜிங் ஆப்பில் ஸ்டிக்கராக சென்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், சிரியில் ChatGPT ஃபீச்சரை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் இதை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணி எதுவும் சர்ச் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக சிரியிலேயே யூஸ் ChatGPT டு டூ திஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுற ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்தது இமேஜ் பாண்ட் அப்படிங்கிற ஃபியூச்சர். நோட்ஸ் ஆப்பில் நீங்கள் டைப் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை வச்சோ இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணுறத வச்சோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ப்ராம்ப்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண அந்த இமேஜில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டெக்ஸ்ட் மூலியமாக நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பரான அனிமேட்டட் இமேஜை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். லாஸ்ட் ஒன், பேக்ரவுண்ட் இமேஜஸ் இன் சஃபாரி. சஃபாரி ப்ரௌசரில் ஆல்ரெடி இருந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்கள் ப்ரௌசரில் எடிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.